வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் யூடியூப் பாண்டி சேனல். நம்ம இன்றைக்கி திருச்சூரில் இருக்கக்கூடிய வடக்குநாதன் டெம்பிள் அப்படிங்கிற சிவன் கோயிலுக்கு நம்ம இன்றைக்கி போகிறோம். வடக்குநாதன் டெம்பிளில் எப்படி வழிபாடு செய்யணும், அங்கே எப்படி போய் ரீச் ஆகணும், ஸ்டே பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். அந்த கோயிலில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேரளாவில் திருச்சூர் அப்படின்ற ஊரில் பரசுராமர் அவர்களால் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் தான் இந்த வடக்குநாதன் சிவன் டெம்பிள். வடக்குநாதன் சிவன் டெம்பிள் பூரம் ஃபெஸ்டிவலுக்கு ரொம்ப பேர் பெற்றது. சார்லி படம், மலையாள படம் சார்லி படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் பூரம் ஃபெஸ்டிவல் எப்படி நடக்கும் அப்படின்றத வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த கிரவுண்டு வந்து பெரிய கிரவுண்டு. இந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே வந்து கூட்டம் இருக்கும். ரெண்டு பக்கமும் நிறைய யானைகளை வச்சு ரொம்ப போட்டி போட்டு இந்த திருவிழா நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் வான வேடிக்கை நடத்துவாங்க. அந்த வெடிலாம் இருக்கு இல்லையா, மேலே போய் வெடிக்கிற கிராக்கர்ஸ்லாம் வந்து வெடித்து பயங்கரமாக அந்த திருவிழா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த பூரம் ஃபெஸ்டிவலுக்கும் இந்த வருஷம் நான் கண்டிப்பாக போய் அதை வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ கோயிலுக்குள்ளே நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும், கோயிலில் என்ன மாதிரியான சாமிலாம் இருக்குது, உள்ளே போய் எப்படிலாம் நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் கேரளாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கோயில்களில் நம்ம உள்ளே நுழையும் பொழுது ஆண்களை வந்து சட்டையை கழட்டிட்டு தான் போகணும். உள்ளே போனவே வடக்கு போகிறதுக்கு ரைட் சைடில் கை கால்களை சுத்தம் பண்ணுறதுக்கு தண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம கை காலை சுத்தம் பண்ணிவிட்டு நேராக உள்ளே போனோம்னா இடதுபுறமாக பெரிய ஒரு சன்னதி மாதிரி இருக்கும். அந்த சன்னதிக்கு வெளியில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டில் எந்தெந்த கடவுளை எப்படி ஆர்டரில் கும்பிடணும் அப்படின்றத வரிசையாக எழுதி போட்டிருப்பாங்க. நம்ம அதை படித்து பார்த்துக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் 3 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். அதை படித்து பார்த்துட்டு உள்ளே போனோன்னே நந்தி இருக்கும். நந்தி வந்து எப்போதுமே கோயிலில் சன்னதிக்கு மூலவருக்கு நேராக இருக்கும் இல்லையா, இது வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கும், சிவனை பார்த்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம நந்தியை கும்பிட்டதுக்கு அப்புறம் கணபதி இருப்பாங்க. கணபதியை அடுத்து நம்ம கும்பிடணும். கணபதியை கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம மூலவரான சிவன் சந்தைக்கு வந்து மூலவரை கும்பிட்ற மாதிரி இருக்கும். மூலவர் கோயிலுக்கு எதிரில் வந்து ஒரு பெரிய விளக்கில் நெய் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து நெய் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கவுண்டரில் பணத்தை கட்டிட்டு நெய் விளக்குக்காக எதிரில் வச்சுருப்பாங்க ஒரு டேபிளில். அதில் 5 விளக்கு எடுத்துக்கணும். அந்த 5 விளக்குலையும் நெய் ஊற்றியே இருக்கும். அந்த 5 நெய் ஊற்றின விளக்கை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சிவனுக்கு வைக்கிறோம் இல்லையா, அந்த சிவனுக்கு அந்த விளக்கு மட்டும் எடுத்து வைக்கணும், நம்ம ஏற்றக்கூடாது. நம்ம அந்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா பூசாரி எடுத்து போய் சாமிக்கு வந்து ஏற்றுவாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணாங்க. நம்ம வாங்குகிற நெய்விளக்கு பிரசாதத்துக்கு 120 ரூபா கட்டி நம்ம 5 நெய்விளக்கு எடுத்துக்கணும். 1 சிவனுக்கு வச்சாச்சு. அப்படி சிவனுக்கு பின்னாடி வந்தோம் அப்படின்னா பார்வதி இருப்பாங்க. அந்த பார்வதிக்கு ஒரு நெய்விளக்கு வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்வதிக்கு வந்து மஞ்சள் வச்சு வழிபடுற பழக்கம் இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் மஞ்சள் வந்து ஒரு விளக்கில் மஞ்சள் வச்சுருந்தாங்க, அதை வாங்கி வச்சிட்டோம். மஞ்சள் காணிக்கை வாங்கி வச்சதுக்கப்புறம் அங்கே பிரசாதம் கொடுப்பாங்க. பிரசாதத்துக்கு 36 ரூபா நம்ம பணம் கட்டணும். அப்படின்னா ஒரு வாழை இலையில் பூ, அந்த சந்தனம், அதுக்கப்புறம் பிரசாதம் எல்லாமே வச்சு நம்ம கையில் கொடுப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் கிருஷ்ண சன்னதி இருக்குது. கிருஷ்ண சன்னதியில் நாங்கள் வாங்கிட்டு வந்த விளக்கில் ஒன்று எடுத்து வச்சு சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இப்போ அப்படியே வந்து கோயிலுக்கு பின்புறமாக வெளியில் வரணும். வெளியில் வந்தோம் அப்படி வெளியில் வரும்போது வெளி சுற்று பிரகாரம் இருக்கும். வெளி சுற்று பிரகாரத்தில் நடந்து வந்தோம் அப்படின்னா சிவனுடைய பாதம் பட்ட இடம் அப்படின்ற ஒரு இடத்துல சிவன் வந்து தியானம் பண்ணுற மாதிரியான ஒரு சிலை இருக்கும். அங்கே நம்ம சுற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அப்படியே அந்த நடையில் வந்து நடந்து வரணும் வெளி சுற்று பிரகாரத்தில். ஸோ வெளி சுற்று பிரகாரம் ரொம்ப பெருசாக இருக்கும். நடையில் நடந்து வரும்போது அங்கே வந்து ஒரு மண்டபம், ஒரு பீடம் மாதிரி கட்டியிருப்பாங்க. அங்கே ராமேஸ்வரம், அதுக்கப்புறம் சிதம்பரம் நடராஜர் அப்படின்ற பேரில் அவர்களுக்கான ஒரு பீடம் வந்து இருக்கும். அங்கே சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்தை கடந்து நம்ம போனோம் அப்படின்னா ஐயப்பன் கோயில் இருக்கும். ஐயப்பன் கோயிலில் வந்து அங்கே ஒரு வழிபாடு முறை இருந்துச்சு. என்னென்னா ஒரு எள்ளு வந்து உள்ளே வச்சு அதை வந்து துணியில் கட்டி வச்சுருப்பாங்க. அதை நம்ம விளக்கில் காமிச்சு சூடம் மாதிரி நம்ம ஏற்றி நம்ம முகத்துக்கு நேராக 3 தடவை சுற்றிட்டு அதை வந்து ஒரு குடுவை மாதிரி இருக்கும், அதை எரிஞ்சிட்டு இருக்கும், அதில் வந்து போட்டுட்டு நம்ம சாமி கும்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே அந்த நடையில் நடந்து வந்தோம் அப்படின்னா அங்கே பக்கத்தில் நாகாத்தம்மன் சிலை இருக்கும். நாகங்கள் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, சிலைகள் இருக்கும். அங்கே நாகத்தை வந்து வழிபட்டதுக்கப்புறம் அப்படியே நடந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம கை கால்கள்லாம் கழுவுறதுக்காக தண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து முடியும். அதாவது வடக்கு கோபுரத்தோடைய அந்த மெயினான இடத்துக்கு வந்து அந்த இடம் வந்து முடியும். அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கோயிலை விட்டு வெளியில் வரலாம். கோயிலை பொறுத்த வரைக்கும் சுற்றிலும் விளக்குகள் வச்சு அலங்கரிக்கிறதுக்கான விளக்கு மாடம் வச்சுருந்தாங்க. அப்பப்போ விளக்கு ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈவினிங் டயத்தில் விளக்கு ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெளியில் வந்தீங்கனாலும் பெரிய விளக்கு மாடம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியுது இல்லையா, இது கோயிலுக்கு நேராக இருக்குது. இதுவும் வந்து பார்க்க பிரம்மாண்டமாக இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்தது.
இந்த கோயிலோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு வயதுக்கு கம்மியான குழந்தைகளை கூட்டு வரக்கூடாது. அதுக்கப்புறம் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சுவர்களை தொடக்கூடாது, மரத்தையோ சுவர்களையோ தொடக்கூடாது. ஏன்னா நாங்கள் நெய் விளக்கு ஏற்றுறீங்க, நெய்யை அந்த பிரசாதத்தை வாங்குறீங்க, அந்த நெய்யை வந்து தடவுறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கைலி கட்டிட்டு வர்றது, அப்புறம் வந்து கம்மியான ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுறது, இதெல்லாம் போடக்கூடாது. வேஷ்டி தான் கட்டிட்டு வரணும். ஆண்கள் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்க இருந்தாலும் சரி, சட்டை போட்டு வரக்கூடாது, வேஷ்டி கட்டிட்டு தான் வரணும் அப்படின்ற ரூல்ஸ் அங்கே இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி தான் உள்ளே போய் நம்ம சாமி கும்பிடணும். நாங்கள் நல்ல விதமாக சாமி கும்பிட்டு அங்கே வந்துவிட்டோம். இங்கே ஸ்டேயை பொறுத்த வரைக்கும் கோயிலை சுற்றிலும் நிறைய இடங்களில் ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது, அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய டார்மெட்ரி ரூமில் தான் வந்து நாங்கள் ஏசி ரூம் எடுத்து நாங்கள் தங்கியிருந்தோம். அங்கே வந்து விலை ரொம்ப ரேட்டு ரொம்ப கம்மி தான். அங்கே ஸ்டே பண்ணிட்டு நாங்கள் இப்போ குருவாயூராக இருக்கட்டும், இங்கே வடக்கநாதன் டெம்பிளாக இருக்கட்டும், பஸ்ஸில் வந்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டோம். அதுதான் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. சுற்றிலும் ரூம்ஸ் நிறையா இருக்குது, டார்மெட்ரியும் நிறையா இருந்தது. நீங்கள் டார்மெட்ரி ரூம்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தாலும் புக் பண்ணிக்கலாம். இங்கே டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்டோ தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா ஆட்டோ வந்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான ரேட்டு தான் வாங்குவாங்க, கரெக்டாக வந்து ஃபேர் வாங்குவாங்க. அதனால் ஆட்டோவில் டக்குன்னு போயிட்டு இறங்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்றதுனால நாங்கள் ஆட்டோவை சூஸ் பண்ணோம். நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இங்கே வடக்கநாதன் டெம்பிளை பொறுத்த வரைக்கும் பெரிய கிரவுண்ட் இருக்குது, பார்க்கிங்க்கு பிரச்சனையே கிடையாது. பஸ்ஸில் வந்தால் கூட ஈஸியாக நீங்கள் வந்து பார்க் பண்ணிட்டு டோக்கன் போட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து வியந்த விஷயம் என்ன அப்படின்னா, கோயிலுக்கு உள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்க அப்படின்னா எல்லா சுவர்களையும் வந்து ஓவியங்கள் பயங்கரமாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. சிவனுடைய அந்த ஓவியங்கள், அதுக்கப்புறம் தியானம் பண்ணுறது, இந்த மாதிரியான ஓவியங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்பிரகாரங்களில் சுற்றி வரும்போது எந்த பக்கம் விழுந்து வணங்கணும் அப்படின்றதுக்கான சிலை வடிவத்தை வந்து கீழே பதிச்சு வச்சுருப்பாங்க. அதை பார்த்தோம் அப்படின்னா அந்த திசையை நோக்கி நம்ம வணங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப புதுசாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய விளக்கு மாடங்கள் வந்து பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ விளக்கையும் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அதை விளக்கு ஏற்றி சாமி கும்பிடும்போது எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். நைட் டைமில் நீங்கள் வந்தீங்க அப்படின்ற போது அந்த விளக்கேற்றி சாமி கும்பிட்ற அந்த நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் காலையில் போயிருந்தோம். காலையில் போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு மத்தியானம் குருவாயூர் போகணுன்றக்காண்டி கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோ குருவாயூர் வீடியோ வருது, கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.